மத்திய பட்ஜெட்டில் தங்களது எதிர்பார்ப்பு என்ன என்பது குறித்து தங்கநகை விற்பனையாளர்கள் மற்றும் உற்பத்தியாளர்கள் தெரிவித்துள்ள கருத்துக்களை இப்போது பார்க்கலாம். தங்கம் இறக்குமதியே செய்யக்கூடாது அப்படிங்கிறதுக்காக கடந்த அரசு இறக்குமதியின் மீது பெருமளவில் கட்டுப்பாடுகள் விதித்தது. அதாவது கரண்ட் அக்கௌண்ட் டெஃபிஷியட் அப்படிங்கிற ஒரு காரணத்தை காமிச்சு இறக்குமதியை செய்யக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நிறைய கட்டுப்பாடுகள் விதித்தது. ஆனால் இன்றைக்கி தேதியில் பார்த்தீங்கன்னா கரண்ட் அக்கௌண்ட் டெஃபிஷியட்டே நம்ம அக்கௌண்ட்டில் கிடையாது. அதனால் முழு அளவில் தங்கம் இறக்குமதியின் மீது உள்ள கட்டுப்பாடுகள் நீக்கப்படும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை உள்ளது. அதே மாதிரி இறக்குமதியின் 10% தீர்ப்பை 2% அவங்க குறைச்சிடுவாங்க. அப்படி பார்த்தீங்கன்னா 8% குறைச்சாங்கன்னா அது பெரிய ஒரு லாபம் முழுக்க இது நுகர்வோருக்கு போய் சேரும். தங்கத்தின் மீது இறக்குமதி வரியை குறைப்பாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு நம்பிக்கை மக்கள் மத்தியில் இருக்குது, அதாவது நுகர்வோர் மத்தியில் இருக்குது. காரணம் என்னென்னா, தேர்தலுக்கு முன்பாக வியாபாரிகள் அவங்கள போய் சந்திச்சிருக்காங்க. புதிதாக உருவாகக்கூடிய மத்திய அரசை சந்தித்தப்போ அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நாங்கள் அதாவது நாங்கள் பதவிக்கு வந்தால் தங்கத்தின் மீது உள்ள இறக்குமதியை வரியை குறைப்போம். ஒன்று. ரெண்டாவது, அதே போல் தங்கத்தின் மீது இறக்குமதியில் உள்ள கட்டுப்பாடுகள் நீக்குவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு வாக்குறுதியை கொடுத்துருந்தாங்க. அதே மாதிரி அந்த வாக்குறுதியை இந்த பட்ஜெட்டில் நிறைவேற்றுவாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை நுகர்வோர் மத்தியிலையும் வியாபாரிகள் மத்தியிலும் இருக்குது. அப்படி குறைக்கும் பட்சத்தில் நிச்சயமாக தங்கத்தினுடைய விலை குறைவதற்கான வாய்ப்புகள் உள்ளது. தங்க விலை குறைஞ்சிருக்கு, இது மேலும் குறைஞ்சா நல்லா இருக்கும். அது குறையறதுக்கு வாய்ப்பு டியூட்டி குறைச்சாங்கன்னா ரொம்ப அழகாக. ஆனால் குறைய தான் போடுறாங்க. இது 13லேருந்து 10 ஆக்கியிருக்காங்க, 10 6 ஆக்க போகிறாங்க. இது மக்கள் ரொம்ப எதிர்பார்க்குறாங்க, நாங்களும் எதிர்பார்க்குறோம். நல்ல வியாபாரம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. வர்ற பட்ஜெட்டில் நம்ம ஜெம் அண்ட் ஜுவல்லரி இண்டஸ்ட்ரியில் நிறைய எதிர்பார்ப்புகள் நம்ம ஜுவல்லர்ஸ் நடுவில் இருக்குது. ஏன்னா ப்ரீவியஸ் கவர்மெண்ட்டில் லாஸ்ட் ஒரு 6 months 10 months ரொம்ப ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கொண்டாந்துட்டாங்க. கிட்டத்தட்ட பழைய காலத்துக்கு நம்ம கோல்டு கண்ட்ரோல் ஆக்ட் இருக்கிறப்போ என்ன பீரியடில் இருந்தப்போ எவ்வளோ கஷ்டமோ கடைசி 10 மாதம் அவ்வளோ கஷ்டப்படுத்திட்டாங்க. இந்த கரண்ட் அக்கௌண்ட் டெஃபிசிட்டு ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால ஜுவல்லரி இண்டஸ்ட்ரியை எய்ம் பண்ணி நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கொண்டாததுனால அந்த பீரியடில் கொண்டு வந்த எல்லா ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் ரிலாக்ஸ் பண்ணணும். முதல்ல கஸ்டம்ஸ் டியூட்டியாக 10% இருக்காது, பழைய மாதிரி 1% கொண்டாடுறா உங்களுக்கு இறக்குமதி எல்லாருமே அஃபிஷியலாக வந்துடும். இப்போ நிறைய இடத்துல நீங்கள் பார்க்குறோம், இங்கே தங்கம் பிடிபட்டிருக்கு, அங்கே தங்கம் பிடிபட்டிருக்குன்னு. அது சுத்தமாக வராது. 1% வேட்டுன்றப்போ கஸ்டம்ஸ் டியூட்டின்றப்போ கடத்தல் பண்ணுறாங்க. அப்போ கடத்தல் பண்ணவே மாட்டேன். ஏன்னா